மார்த்தாள் இல்லத்தில் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாள். ஆனால் மரியாள் எப்படி தெரியுமா? உள்ளத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாள். இன்னைக்கு நம்மில் அநேகர் எப்படித்தான் ஒரே வீட்டில் தான் வசித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயத்தில் தான் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அந்த வீட்டுக்குள்ள மார்த்தாளும் மரியாளும் இருந்தார்கள். ஆனால் மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். மரியாள் அப்படி இல்லை. ஒரே ஒரு பங்கு, எனக்குரிய பங்கு, அந்த நித்திய ராஜ்யத்தின் பங்கு, அதை நான் பெற்றுக்கொள்வேன் என்கிறதுல அவள் ரொம்ப உறுதியா வாஞ்சையோடு கூட தேவ சமூகத்தில் இருந்தா. நம்மையும் அதே மாதிரி தான் ஆண்டவர் பார்க்கிறார். இந்த ஆலயத்தில் ஆராதிக்கும்படியா நம்ம வந்திருக்கிறோம், உண்மைதான். மார்த்தாளும் மரியாளும் எப்படி அந்த பெத்தானியா கிராமத்தின் ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாங்களோ அதை போலதான் நம்ம இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிறோம். ஆனா நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் வேற வேறையா இருக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய எண்ணங்கள், ஐயோ வீட்டில் கதவை பூட்டுனா பூட்டலையா, சந்தேகத்தோடே தான் இருக்கிறோம். குழம்பு வச்சமே, ஸ்டவ் ஆஃப் பண்ணாம வந்துட்டோமா, கரண்ட் இருக்குதோ இல்லையோ, ஃப்ரிட்ஜில் மீன் வாங்கி வச்சுட்டு வந்திருக்கிறேன்,